ஃபோர்காஸ்டிங் லவ் அண்ட் வெதரோட 13th எபிசோடுக்கு வந்தாச்சு. ஆல்ரெடி 12 எபிசோடு போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லயே ஜோன்னு மழை பெய்யுதுங்க. டைபூன் சென்டரை காட்டுறாங்க. பயங்கரமான புயல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சிக்னல் காட்டுது. என்ன பண்றதுன்னு தெரியாம ஆபீஸே ஒரே பரபரப்பா இருக்குது. தென் அங்க உள்ள நிலவரத்தை காட்டுறாங்க சீன்ஸ் மூலமா. சரியான மழை பெய்யுது. அங்க போர்டு கீடுலாம் பறந்து அங்கன்னு விழுந்துட்டு இருக்கு. கேஎம்ஏ ஆபீஸ்லயும் கடுமையா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே விடியுது. நைட்டு வந்த புயல் ஒரு காட்டிடுச்சுங்க. சரியான டேமேஜ் ஆயிடுச்சு அந்த ஊர்ல. இப்ப அந்த செய்தியை ஹாக்கிங்கோட அம்மாவும் ஹாக்கிங்கோட அக்காவும் டிவில பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல எட்டுக்கு டைபூன் சென்டர்ல இருந்து கால் பண்ணி இந்த புயல் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண அளவுக்குலாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் பரவாயில்ல, நம்மளால முடிஞ்சதை செஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு எட்டும் சிரிச்சிட்டு இருக்காரு. இப்ப பிளைட்ல ஹாக்கியோங்க சிவோவோட அப்பா கீஜூன் போயிட்டு இருக்காங்க. சிவோவோட அப்பா வந்துட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதுக்காக போயிருக்காரு. அப்ப எதுக்கு இந்த ஆளை கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எனக்கு வேற வழி தெரியல, இருந்தாலும் அவர் சிவோவோட அப்பா இல்லையா, அதனால தான் கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு சிவோ ப்ரீவியஸா சொல்லியிருப்பாரு இல்லையா, பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதே டைம்ல தான் பேரலா கீஜூனோட வைஃப் யூஜினும் கீஜூன் கிட்ட அப்ப என்ன பார்க்க வரலையான்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிருப்பாங்க. அப்ப கீஜூன் ஃபீல் பண்ணி நிற்கும் போது ஹாக்கிங்கோட வாய்ஸ் ஓவர் போகுது. நம்ம லைஃப் வந்து ஒரு சினாரியோவை பேஸ் பண்ணி தான் போகுது, அது கரெக்டாகவும் இருக்கலாம் இல்லைனா தப்பாகவும் இருக்கலாம். அதே டைம்ல ஹாக்கிங்க்கு கால் பண்ணி டைபூன் சென்டருக்கு போ, அங்க என்ன நிலவரம்னு பாருன்னு சொல்லி எட்டு கால் பண்ணி சொல்லிடுறாரு. திரும்பி ஹாக்கிங்கோட வாய்ஸ் ஓவர், நம்ம லைஃப்ல எது நடந்தாலும் அதுக்கு நம்ம ப்ரிப்பேரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோடோட டைட்டில் சினாரியோ 1 2 3ன்னு போடுறானுங்க. இப்ப கேஎம்ஏ ஆபீஸ்ல சீனியர் அக்கா உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. டப்புன்னு திரும்பி வந்து ஜூனியர் அக்கா கிட்டயும் சிவோவோட ஃப்ரெண்டு கிட்டயும் நீ எப்ப கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ப்ரீவியஸா இவங்களை கார்ல பார்த்திருப்பாரு இல்லையா சிவோவோட ஃப்ரெண்டு, நான் அப்பயே கண்டுபிடிச்சிட்டேன் இவங்க லவ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. தென் ஜூனியர் அக்கா சீனியர் அக்காவை பார்த்து நீங்க எப்ப கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டமா, இவங்க ரெண்டு பேரும் மாத்தி தும்மிட்டு இருந்தாங்க தெரியுமான்னு சொல்லிட்டு ப்ரீவியஸா ஒரு சம்பவம் நடந்திருக்கும் இல்லையா அதை சொல்றாங்க. தென் சீனியர் அக்கா ஜூனியர் அக்காவை பார்த்து நீ அப்ப கண்டுபிடிச்சேன்னு சொல்லும் போது இவங்க ரெண்டு பேரும் மாத்தி டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா ஆபீஸ்ல, அந்த சம்பவத்தை சொல்லிட்டு நான் அன்னைக்கு தான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படிலாம் இவங்க பேசி சிரிச்சிட்டு இருக்கும் போது அப்பா இன்னொரு டைம் இவங்க கையும் காலமா மாட்டிக்கிட்டாங்கப்பான்னு சொல்லிட்டு கேன்டீன்ல ஒரு தடவை நம்ம ஹாக்கி இவங்க பேசிட்டு வரும்போது கரெக்டா சிவோவோட ஃப்ரெண்ட் அங்க போயிருப்பாரு இல்லையா, அந்த சம்பவங்களை பேசிட்டு இருக்காங்க. சரிப்பா நடந்தது நடந்து போச்சு, நம்மளுக்கு எந்த விஷயமும் தெரியாத மாதிரி அப்படியே மெயின்டைன் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அந்த சமயம் பார்த்துட்டு டாங்கான் வந்துட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன எதுவுமே தெரியாத மாதிரி மெயின்டைன் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அட அது ஒன்றும் இல்லை சார், ஞாயிற்றுக்கிழமை என்ன பத்துக்கு போகலான்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம் சார் அப்படின்னு அவர் பாட்டுக்கு போறாரு. இவங்கெல்லாம் உழுந்து சிரிக்கிறத பார்த்துட்டு ஒருவேளை நம்ம பொண்டாட்டி டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பக்கம் டவுட். அந்த சமயம் பார்த்து இவங்கெல்லாம் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்க நீங்க என்ன பத்தி தானே பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. ஐயோ அதெல்லாம் இல்லைங்க, நீங்க நினைச்சது கரெக்ட் தான், என் பொண்டாட்டி எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டா அப்படின்னு சொன்னோன்னா இதனடா புது கதையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹாக்கிங்க காட்டுறாங்க. அவங்க நடந்து வந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல நம்ம சிவோவோட அப்பா ஒரு கால் டாக்ஸி காரன் கிட்ட பேரம் பேசிக்கிட்டு இருக்காரு. என்னப்பா ஏர்போர்ட் வரைக்கும் போறதுக்கு இவ்வளவு கேட்கிற, 100 ரூபாய்க்கு கூட்டுன்னு போப்பா அப்படிங்கிற மாதிரி பேசணும்னா சார் ஒண்ணு பண்ணுங்க நீங்க நடந்தே போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் விட்டு போயிடறான். இவர் செம்ம வெறுப்புல நின்றுட்டு இருக்கும் போது அங்க ஹாக்கிங்கும் இருக்கிறத பார்த்துடுறாங்க. ஏமா என் பையனுக்கு என்ன பார்த்தா பிடிக்காதுன்னு தெரிஞ்சுதானே நீ வேணும்னே என்ன இட்டுன்னு வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. எனக்கும் ஒரு கேள்வி, உங்க பையன் அடிபட்டு இருக்கிறான், உங்க பையன் எப்படி இருக்கான் என்ன ஏதுன்னு விசாரிக்காம துட்டா குடுன்னு கேட்டுன்னு இருக்கீங்க. உனக்கு என்னமா தெரியும் என் பையனுக்கு அடிபட்டு இருக்குது, எதனா ஆயிடுச்சுன்னா உங்களால எதனா பண்ண முடியுமா, அதனால தான் துட்டா கொடுங்கன்னு கேட்டுன்னு இருக்கேன், அவனுக்கு நான் எதனா பண்ணலாம்ல அதை வச்சு. உடனே நம்ம ஹாக்கிங்க அமைதியா யோசிச்சு பாக்குறாங்க. இங்க பல விதமான அப்பாக்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பொறுப்பான அப்பா தன் குடும்பத்துக்காக ரொம்பவே கஷ்டப்படுற ஒரு அப்பான்னு சொல்லிட்டு டாங்கான காட்டுறாங்க. குடும்பத்தை பத்தி அக்கறையே இல்லாம தற்கொலை பண்ற அப்பா ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிட்டு ஹாக்கிங்கோட அப்பாவை காட்டுறாங்க. அப்படியே நம்ம சிவோவோட அப்பாவையும் காட்டுறாங்க, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம சுயநலமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. சரி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பேக்கெட்ல இருந்து காசு எடுத்து அவர்கிட்ட கொடுத்து எப்படின்னா வீடு போய் சேருங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க டாக்ஸில ஏறி போயிடுறாங்க. இப்ப கீஜூனை காட்டுறாங்க. கோச்சிட்டு போன அவங்க ஒய்ஃபை ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. அவங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. இவர் போயிட்டு காரை ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க கிட்ட பேசும்போது வா கார்ல வந்து ஏறு அப்படின்னு சொல்லும் போது அந்த டைம் பார்த்து ஒரு பஸ் ஒன்று வந்துடுது, அதுல ஏறி போயிடுறாங்க. மனுஷன் நடு ரோட்லயே நொந்து போயிடுறாருங்க. மறுபக்கம் நம்ம யூஜினுமே ரொம்ப ஃபீலிங்கா போயிட்டு இருக்காங்க. இப்ப டைபூன் சென்டரை காட்டுறாங்க. அங்கதான் நம்ம ஹாக்கியோங்கும் போறாங்க. ஹாக்கியோங்க பார்த்தோன்னே அங்க இருக்கிற டைபூன் சென்டரோட ஹெட் வந்துட்டு போன்ல பேசிட்டு இருக்காங்க கேஎம்ஏ ஹெட்டோட. அப்ப கேஎம்ஏ ஹெட் கிட்ட இவங்க சொல்றாங்க, எதுக்கு இப்ப இங்க ஒருத்தங்களை அனுப்புனீங்க, இவங்க எனக்கு தேவைப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், நான் உங்களோட ஆர்டர்ஸை தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹாக்கியோங் செம்ம காண்டாயிடுறாங்க. தென் ஹாக்கியோங் அனலைஸ் பண்ண டேட்டாஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது இதை நான் பாத்துக்கிறேன், நீ சினோப்டிக் வெதர் அப்சர்வேஷனை பாருன்னு சொல்லிட்டு ஏதோ பார்க்க சொல்றாங்க. தென் சிவோ எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்கறாங்க. ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் சிவோவோட கண்ணை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும்
பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லும் போது அவ்வளவுதானான்னு சொல்லிட்டு கேஷுவலா ரியாக்ட் பண்றாங்க. நம்ம ஹாக்கியுங்க்கு ஒண்ணுமே புரியல. என்னங்க ஒருத்தனுக்கு அடிபட்டிருக்கு, நீங்க கேஷுவலா ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, என்னம்மா உன் டீம் ஆளுக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு இங்க பிரச்சனை பண்றதுக்குனே வந்திருக்க போலயே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்படிலாம் இல்ல மேம், நம்ம டீம் ஆளுக்கு ஒருத்தருக்கு அடிபட்டிருக்கு, இங்க கேஷுவலா இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது, அதான் கேட்டேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே டைப்புன் சென்டரோட ஹெட் எந்திரிச்சு, இங்க பாரு ஹாக்கியுங்க, நீ ஹெட் குவார்டர்ஸ்ல தானே ஒர்க் பண்ற? ஆமான்னு சொல்லி ஹாக்கிங் சொல்ல அவங்க கையில அடிபட்டு இருக்கிறத காட்டுறாங்க. நானும் ஃபீல்ட்ல இறங்கி ஒர்க் பண்ணும்போது தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர காட்டுறாங்க. அவர் ஃபீல்டுல ஒர்க் பண்ணும்போது அவருக்கு லெஃப்ட் சைடு காதுல அடிபட்டு லெஃப்ட் காது கேட்காம போயிடுச்சான். அப்புறம் இன்னொரு நபரை காமிச்சு அவருக்கு கண் பார்வை கிட்டத்தட்ட மங்களே ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்றாங்க. நான் லீயை நினைச்சு ரொம்பவே கவலைப்படுறேன். ஆனா இந்த ஆபீஸை பொறுத்த வரைக்கும் இது டெய்லி நடக்கிற ஒண்ணுதான் அப்படி இவங்க சொல்லிட்டு, உங்களுக்கு புரியுதான்னு சொல்லி கேட்கறாங்க. புரியுதுன்னு சொல்லி ஹாக்கியுங்க சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து ஒருத்தன் டைரக்டர்னு கூப்பிடுறான். ஹாக்கியுங் திரும்பி பார்க்கும்போது இங்க நான் தான் டைரக்டர்னு சொல்லிட்டு போறாங்க. நம்ம ஹாக்கியுங் என்ன பண்றதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்க சமயத்துல கரெக்டா அங்க சிவோவும் வராரு. சிவோவை பார்த்த டைப்புன் சென்டர் ஹெட், என்னப்பா வந்துட்டேன்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு பரவாயில்ல எல்லாமே சரியாயிடுச்சுன்னு சொல்றாரா, கேட்டுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஹாக்கியுங்க கேட்கறாங்க. ஹாக்கியுங் சிவோ கிட்ட போயிட்டு, வெளியே வா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. மறுபக்கம் டாங்கான காட்டுறாங்க. அவர் ஆபீஸ்ல ரொம்ப வெக்ஸ் ஆகி போயிருக்காரு. அவங்க ஒய்ஃப் டைவர்ஸ் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதே யோசிச்சு பார்த்துட்டு கையில ஒரு ரிப்போர்ட் எடுத்துட்டு கிளம்பி போறாரு. தென் சிவோவோட ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அவரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது சைட்ல ஹாக்கிங்கோட அக்காக்கு டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி இவங்க சாட் பண்ணிக்கிட்டு இருக்க அவருக்கு இவங்க பென்குயின் போட்ட கிஃப்ட் இமேஜ் எல்லாம் அனுப்புறாங்க. அதை இவர் சேவ் பண்ணி வச்சுட்டு நைஸ்ன்னு சொல்லிட்டு சாட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து சீனியர் அக்கா டைப்புன் ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சான்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரீசெண்டா சேவ் பண்ணி வச்சிருந்திருப்பாரு அதுக்கு முன்னாடி ரிப்போர்ட்டை. இப்ப அவர் ஸ்டிக்கரை சேவ் பண்ணனால ரீசெண்ட் ஃபைல்னு நினைச்சு அந்த ஸ்டிக்கரை அப்லோட் பண்ணி விட்டுறாரு. நம்ம ஜூனியர் அக்காக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்துட்டு அவங்களுமே கிளம்பி போறாங்க. நம்ம சீனியர் அக்காக்கும் அவங்க பசங்க ஸ்கூல்ல இருந்து போன் வருது. டீச்சர்ஸ் கால் பண்ணி ஏதோ கம்ப்ளைண்ட் பண்றாங்க போல. அவங்களும் போன் பேசிட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. தென் அகைன் ஹாக்கியுங்க காட்டுறாங்க. சிவோவை பார்த்துட்டு, நீ போய் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு நல்லா தான் இருக்கு, அதான் ஒர்க் பண்ண வந்தேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காருங்க. சரிப்பா, உன் இஷ்டம் போலயே செய், நீ உன் மனசுல உள்ளதை உடனே சொல்லிட்ட, ஆனா நான் என் மனசுல உள்ளதை இன்னும் சொல்லல, சோ அது வரை வெயிட் பண்ணுன்னு சொல்றாங்க. அந்த சமயம் பார்த்து உள்ள இருந்து ஒருத்தர், டைரக்டர் ஜி நீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. இவங்களும் என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு பதற போய் பார்க்கும் போது நம்ம சிவோவோட ஃப்ரெண்டு பார்த்த வேலை தான். ரிப்போர்ட்டை அப்லோட் பண்றானா ஸ்டிக்கரை அப்லோட் பண்ணி விட்டுக்கிறான். நம்ம ஹாக்கியுங் பார்த்துட்டு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள டைரக்டரை கேட்கும் போது, அதாமா நானும் கேட்கறேன், என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்கறாங்க. தென் சிவோ அவர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, டேய் என்னத்தடா அப்லோட் பண்ணி தொலைஞ்ச அப்படின்னு சொன்னோன்னே இவர் போய் பாக்குறாரு. பார்த்தா ஸ்டிக்கர். மனுஷனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பன்னு பார்த்துட்டு டாங்கானும் வராரு. வந்துட்டு மேல பாக்குறாரு, பெண்குயின் ஆடி நகுது. டேய் என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் வேற ஒரு பக்கம் ஷாக் ஆகுறாரு. இப்படி ஒவ்வொருத்தங்களா வந்து வந்து பார்த்து ஷாக் ஆகுறாங்க. டாங்கானு வேற, என்னடா ஆன்னு பார்த்துனுக்குற, டெலீட் பண்றா அப்படின்னு இவரும் சரி சாருன்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணி விட்டுறாரு. என்னம்மா எவ்வளவு சீரியஸான இஷ்யூ போயிட்டு இருக்கு, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கீங்க, ஒரு கத்துக்குட்டி கூட இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டாமான்னு சொல்லிட்டு இவங்க வேற ஹாக்கியுங்க பிடிச்சி கத்துறாங்க. உடனே அந்த சமயம் பார்த்து நம்ம ஹாக்கியுங்க்கு டாங்கான் கால் பண்றாரு. சாரிம்மா, சிவோவோட ஃப்ரெண்டு தெரியாம ஒரு ஃபைலை தப்பா அப்லோட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சீனியர் அக்கா வேற, இது எல்லாம் என்னோட ஃபால்ட் தான், நான் அந்த சமயம் இங்க இல்லாம போயிட்டேன்னு சொல்றாங்க. நம்ம டாங்கானு, அந்த பெண்குயின் எப்படி வந்துச்சு, யார் அதை இங்க வச்சாலாம் எனக்கு தெரியலமான்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்க கட் பண்ணி ஓபன் பண்ணா ஹாக்கிங்கோட அக்காவை காட்டுறாங்க. இந்த பிரச்சனைக்கு காரணமே நான் தான்டா அப்படிங்கிற மாதிரி. தென் ஹாக்கிங் டாங்கான் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நான் அங்க இல்லாத போது நீங்க தான் அங்க இருந்து எல்லாத்தையுமே பாத்துக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லி அவங்க திட்டிக்கிட்டே இருக்கும் போது தப்புன்னு சீனியர் அக்கா போனை பிடுங்கி, அவரே பல பிரச்சனையில இருக்காரு மேடம், அவர் ஒய்ஃபே அவரை டைவர்ஸ் பண்ண போறாங்களாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க. இது என்னோட தப்பு தான் மேடம், நான் அப்போ உள்ள இல்லாம போயிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம டாங்கான் போனை பிடுங்குறாரு. யாரை கேட்டு இதெல்லாம் நீ அவங்க கிட்ட சொல்ற அப்படின்ட்டு. அந்த டைம் பார்த்து சிவோவோட ஃப்ரெண்டு வேற போனை பிடிங்கிட்டு, மேடம் இது என்னோட தப்பு தான், இதுக்காக நான் அப்பாலஜி லெட்டர் எழுதுறேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காருங்க. தென் மூணும் அச்சுக்குதுங்க, என்னோட ஃபால்ட்டு தான், என்னோட ஃபால்ட்டு தான், என்னோட ஃபால்ட்டு தானே, நீங்க பண்ண போனை அட்டன் பண்ண பத்தியா என்னோட ஃபால்ட்டு தாண்டாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. தென் யூஜியனை காட்டுறாங்க. அவங்க வீட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்கும் போது குட்டி பையன் வந்துட்டான். அக்கா அக்கா கீஜூன் அங்கதாங்கிறான் அப்படின்னு கீஜூனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம தலைமை அங்க உட்காந்துட்டு இருக்காரு யூஜினுக்கு முன்னாடியே வந்து. இவங்க உடனே கிட்ட போயிட்டு எதுக்காக இங்க வந்தேன்னு சொல்லி கேட்கறாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. அந்த சமயம் பார்த்து யூஜினோட அம்மா வந்துட்டு, சரி இந்தாப்பா அந்த பழத்தை சாப்பிடு, நான் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன், நைட்டு இருந்து சாப்பிட்டு தான்ப்பா போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. உடனே நம்ம யூஜின் கோச்சிட்டு போக யூஜினோட அம்மா, நீ தான்ப்பா அவளை சமாதானப்படுத்தணும், அவ அடிக்கடி இப்படிதான்ப்பா கோவப்படுவா அப்படின்னு சொல்றாங்க. அங்க கட் பண்ணி ஓபன் பண்ணா டாங்கான காட்டுறாங்க. அவரு ஹாக்கியும் கிட்ட போன்ல இந்த மாதிரி என் பொண்டாட்டி டைவர்ஸ்க்கு கேட்கறா, எதுக்கு டைவர்ஸ் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்கறாங்க. அவளுக்கு நான் ரொம்ப கஷ்டத்தை தரேனா, அதனால தான் டைவர்ஸை கேட்கறா, அவ சைடு இருந்து பார்க்கும்போது அவ பக்கமும் நியாயம் இருக்க
இருக்கிற மாதிரி தான் தெரியுது, எனக்கு என்ன பண்றதுனே தெரியலன்னு சொல்லிட்டு டாங்கான் புலம்பிட்டு இருக்காரு. சரி அவங்க மைண்ட மாத்த ஏதாவது பிளான் இருக்கா? என்கிட்ட எந்த பிளானும் இல்லையே. பிளான் கண்டிப்பா வேணும், உங்களுக்கு தெரியாதா சினாரியோ 1 2 3 அப்படின்றாங்க. அதே டைம்ல பேரலா நம்ம கீஜூனும் யூஜினும் பேசிட்டு இருக்காங்க. கீஜூன் பேசி பேசி பாக்குறாரு, வேலைக்கு ஆகுற மாதிரி தெரியல, காலியா உள்ட்டாரு. உடனே யூஜின் சரி சரி எந்திரிங்க அப்படின்னு சொல்லும் போது அங்கதான் இந்த குட்டி பையன் ரகசியமா பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் வேற பாக்குறான், சீக்கிரம் எந்திரிங்க அப்படின்னு. இல்ல நீ பேசினாதான் நான் எந்திரிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரியா பேசி தொலைறேன் அப்படின்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குஷி ஆயிடுறாரு. இப்ப ஹாக்கியுங்க காட்டுறாங்க. அங்க உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பல பிரச்சனையில இருக்காங்க. என்னதான் வெளியே ஏசி ரூம்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னு இருந்தாலும் உள்ளுக்குள்ள பயங்கரமான பிரஷர்ல இருக்காங்க. சிவோவோட ஃப்ரெண்டு ஹாக்கியும் கிட்ட, மேம் இது என்னோட ஃபால்ட் தான், நான் எதனால அப்படி பண்ணேன்னு என்னால சொல்ல முடியாது, அது என்னோட பர்சனல், தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சீனியர் அக்காவை பொறுத்த வரையும் அவங்க குடும்ப சுமைய அவங்க மட்டுமே தான் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டாங்கானோட வைஃப் அவருக்கு டைவர்ஸே அப்ளை பண்ணிட்டாங்க. அண்ட் சிவோ வேற இவங்கள பிரேக்அப் பண்ணிட்டாங்க. இப்படி சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. இப்ப ஹாக்கிங் உள்ள வந்துட்டு சிவோவை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து டைபூன் சென்டரோட இடம் வந்துட்டு யார் அந்த ஃபால்ட் பண்ணதுன்னு கண்டுபிடிச்சியாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஹாக்கிங் சொல்லும் போது, ஏன் தான் இவங்க பொறுப்பே இல்லாம இருக்காங்களோ, சின்ன சின்ன தப்பா பண்ணிட்டு ஜாலியா ஜம்பமா ஆபீஸ்ல உட்காந்துட்டு இருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க. உடனே ஹாக்கிங்க, ஒத்துக்கிறேன், நீங்க ஃபீல்டு ஒர்க் பண்றீங்க, கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு எல்லாம் அடிப்படுது, அதுக்குன்ட்டு நாங்க ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கேன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? அங்க எவ்வளவு பிரச்சனை ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் போய்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏசி ரூம்ல உட்காந்து இருந்தா சந்தோஷமா இருக்கிறதா நினைப்பா, அங்க ஒருத்தருக்கு டைவர்ஸ் ஆக போகுது, இன்னொருத்தங்களுக்கு தான் குடும்ப சுமைய பெருசா இருக்குது, இன்னொருத்தி தான் வாழ்நாளா முக்காவாசி நாள் ஆபீஸ்லயே ஸ்பெண்ட் பண்ணிடுறா, இன்னொருத்தன் அவன் ஆளை கூட போய் பார்க்க முடியாம அவ்வளவு டெடிகேட்டடா ஒர்க் பண்றான். இவ்வளவு பேர் இருந்தும் சின்ன மிஸ்டேக் ஏதோ நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜாலியா இருக்கும், நீங்க எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி டென்ஷனா கேட்டுறாங்க. உடனே அங்க உள்ள என்னம்மா சீன் கிரியேட் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைங்க நாங்களும் கடினமா தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே டைபூன் சென்டரோட ஹெட் அவங்க அசிஸ்டன்ட்டை கூப்பிட்டு பிரிண்டட் சினாரியோஸ் எல்லாம் எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு கம்முன்னு கிளம்பி போயிடுறாங்க. மறுபக்கம் டாங்கான அவர் வீட்டுல உட்காந்துட்டு இருக்காரு. அந்த சமயம் பார்த்து அவங்க ஒய்ஃப் வராங்க. நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும் போது, இங்க பாரு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, ஒரு 3 மாசமாவது டைம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நீ பண்றது நியாயமே இல்ல, திடீர்னு வந்து டைவர்ஸ்ன்னு கேட்கிற, அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 3 மாசமாவது டைம் கொடு, நான் ஒழுங்கா நடந்துக்கிறேன். அப்படி நான் ஒழுங்கா நடந்துக்கலனா நம்ம டைவர்ஸ் கொடுத்து பிரிஞ்சிடலாம், இதனால ஏதாவது மாறும்னு நீங்க நினைக்கிறீங்களா சொல்லி அவங்க கேட்கும் போது, தூக்கு தண்டனை கைதி கூட கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க, ஆனா நீ என் ஆசை என்னன்னு கூட கேட்க மாட்ற அப்படின்னு அவர் சொல்றாருங்க. அவங்க உடனே, உங்க வேலை டைம்ல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது என்னோட லஞ்ச் பிரேக்கா தான் வந்திருக்கேன், உங்க வேலைக்கு லேட் ஆயிட போது சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பிச்சு விடுறாங்க. அவர் எவ்வளவோ தடுக்க பாக்குறாரு, ஆனா கிளம்புங்கன்னு சொல்லிடுறாங்க. இவர் வெளியே போகும்போது ஜன்னல் வழியா பாக்குறாரு. தென் ஜன்னல் ஃபுல்லா சீல் பண்ணிடுறாரு. இவங்க கால் பண்ணி எதுக்கு ஜன்னலை சீல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்ல பயங்கரமான புயல் வருது அதான் அப்படின்னு சொல்றாரா. என்னாலாம் டைம் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அது தெரியும்னு சொல்லிட்டு இவர் ஃபீல் பண்ணும்போது, 3 மாசம் எல்லாம் முடியாது, 2 மாசம் தான் முடியும்னு இவருக்கு சரியான சந்தோஷம். தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட் அப்படின்ட்டு ரோட்ல இருந்து கத்திட்டு இருக்காரு. இப்ப யூஜினியும் கீஜூனியும் காட்டுறாங்க. அவங்க தூங்குறதுக்கு அவங்க அம்மா வந்துட்டு ரூம்லாம் ரெடி பண்ணி தராங்க. இட்ஸ் ஓகே நாங்க பாத்துக்கிறோம் சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சு விட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப யூஜின் கேக்குறாங்க, நான் உங்களை ஹோட்டல்ல தானே போய் தங்க சொன்னேன், இங்க எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லி கேட்கும் போது, இல்ல உங்க அப்பா அம்மா தான் சொன்னாங்க, அவங்க பேச்ச மீறி என்னால ஹோட்டல்ல ரூம் எடுக்க முடியுமா, அவர் ஒன்னும் என்னோட அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு யூஜின் சொல்றாங்க. அப்படிலாம் சொல்லாத, அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், நான் என்ன பண்ணேன்னு சொல்லி யூஜின் கேக்குறாங்க. நீ சாப்பிடும் போது அவர் மூஞ்ச கூட சரியா பார்க்கல, உனக்கு ஒரு மண்ணும் தெரியாது அப்படின்றாங்க. அவர் அம்மாக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருக்காரு, என் தம்பிக்கு ஒரு நல்ல பையனா இருக்காரு, ஆனா எனக்கு அவர் அப்படி இல்ல, எனக்குன்னு இந்த வீட்டுல ஒரு இடம் கிடையாது, இது எங்க அம்மாவோட குடும்பம், என் குடும்பம் கிடையாது, அதனாலதான் எனக்குன்னு ஒரு குடும்பத்தை உருவாக்கிக்கணும்னு நினைச்சேன், அண்ட் அது சரி விடு தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூஜின் சொல்றாங்க. சொல்லு என்ன சொல்ல வந்த சொல்லுன்னு சொல்லிட்டு, இதனால்தான் ரிஜிஸ்டர் மேரேஜ்ல நீ கையெழுத்து போடாம இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. உடனே அவங்க, இதை நான் திரும்பி சொல்லணுமா, நான் உன்னை எப்படி நம்புறது, நீ எப்பவுமே மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு தான் யோசிச்சுட்டு இருப்ப, ஹாக்கிங்க யாரு டேட் பண்றா, அது மூலமா நம்மளுக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படிதான் நீ யோசிச்சுட்டு இருக்க, அதெல்லாம் இல்ல அந்த லீசிவோ அப்படின்னு இவர் சொல்லும் போது, இப்போ உனக்கு அதான் பிரச்சனையா, சரி உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க, நான் சிவோ கூட லிவின் இருந்தது உனக்கு வெறுப்பா இருக்கா, இல்ல சிவோ ஹாக்கிங்க டேட் பண்றது உனக்கு வெறுப்பா இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. ரெண்டுமே தான் வெறுப்பா இருக்குன்னு கீஜூன் சொல்லிடுறாரு. அப்பவா ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம்னு சொல்லி யூஜின் சொல்லும் போது, இதுக்கு கன்க்ளூஷன்லாம் இல்ல, உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அதான் கன்க்ளூஷன், அப்ப சொல்லு நான் அவன் கூட லிவின்ல இருந்ததை நினைச்சு நீ கவலைப்படுறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. யூஜின் நீ ஏன் இப்படி இருக்க, நான் உன் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்டேன்ல, நீ ஏன் கடந்து போக மாட்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்னால கடந்து போக முடியலன்னு சொல்லிட்டு இவங்க கத்தும் போது, யூஜினோட அப்பா வந்துட்டு என் பொண்ணையோட அழுவ வைக்கிறான்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிட்டு போய் அடிக்க போயிடுறாரு. டேய் நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லடா கல்யாணத்துக்கு முன்னாடியே என் பொண்ணை அழுவ வச்சனா கொன்னுடுவேன்னு, சொன்னனா இல்லையா சொன்னீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கீஜனும் சொல்லிட்டு இருக்காரா. அப்புறம் எதுக்குடா என் பொண்ணை அழுவ வச்சேன்னு சொல்லி இந்த மனுஷன்
வேற மிரட்டிக்கிட்டு இருக்காப்ல. அப்பா விடுங்கன்னு சொல்லி யூஜின் சொன்னோன்னே அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க இவர் அப்பான்னு கூப்பிட்டதே இல்லை போல. இது எங்க பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு திரும்பி கீஜுனை கூட்டிட்டு போயிடுறாங்க உள்ள. உடனே யூஜினோட அப்பா கேட்டியாடி அவன் என்ன அப்பான்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காப்புல. அட வாயா அன் டைம்ல நீ வேறன்னு சொல்லி கூட்டின்னு போறாங்க. இப்ப டைப்பூன் சென்டரை காட்டுறாங்க. அவங்க 3 விதமான சினாரியோஸை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அதுல செகண்ட் சினாரியோ தான் இவங்களுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா இருக்குது. நம்ம ஏன் அதை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு KMA ஆபீஸ்ல செகண்ட் சினாரியோக்கான ரிப்போர்ட்டை கேட்கறாங்க. ஒருவேளை இப்படி நடந்தா பாதிப்பு கம்மியா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகள்ல ஈடுபடும் போது அவங்க கடலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஸோ ஹாக்கிங் நானே போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. அவங்க போகும்போது கூடவே நம்ம சிவமும் போறாரு. உனக்கு இதை எப்படி லான்ச் பண்ணணும்னு கூட தெரியாது, ஆல்ரெடி நான் இதை லான்ச் பண்ணி உண்டா வாங்கியிருக்கேன், அதனால எனக்கு தெரியும் சொல்லிட்டு இவரும் கூட போறாரு. தென் இவங்க நடு கடல்ல போய்கிட்டு இருக்காங்க. கப்பல்ல காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க எப்ப லான்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அலை வேற பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கு. மறுபக்கம் டைப்பூன் சென்டரோட ஹெட்டும் குறிப்பிட்ட இடத்துக்கு வண்டியை எடுத்துட்டு போறாங்க. அங்கதான் சிக்னல் கரெக்டா கிடைக்கும். அட் அ டைம்ல கடல்ல இருக்கிற அவங்களும் கரையில இருக்கிற இவங்களும் கரெக்டா அதை லான்ச் பண்ணணும், அப்பதான் சிக்னல் கிடைக்கும்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு அதுக்கான வேலைகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கும் போது நான் ரெடி ஆயிட்டேன், கரெக்டா 9 மணிக்கு 2 பேரும் அட் அ டைம்ல லான்ச் பண்ணலாம்னு சொல்லி பேசிக்கிட்டு 9 மணிக்கு அட் அ டைம்ல லான்ச் பண்றாங்க. அது மேல போய் சிக்னல் கொடுத்து அங்க உள்ள டேட்டாஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருது. அந்த டேட்டாஸை வச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சினாரியோவே ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க ஃபர்ஸ்ட் சினாரியோக்கான எக்ஸசிவ் ஃபோர்காஸ்டிங் ரிப்போர்ட்டை கொடுத்து மக்கள் கிட்ட சொல்லிடுறாங்க. இப்ப டாங்கானோட பொண்ணு ஸ்கூலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு நியூஸை போட்டு பாக்குறாங்க. அதுல அக்கார்டிங் டு KMA நாளைக்கு பெரிய புயலுக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வருது. என்னம்மா அப்படி பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி டாங்கானோட வைஃப் கேட்கும் போது இல்லம்மா அப்பாவோட ஃபோர்காஸ்டிங் இது, அதனால தான் பாத்துக்கிட்டு இருக்கேன், உங்க அப்பாவோட வேலை உனக்கு அவ்வளவு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப KMA ஆபீஸ்ல ஹெட் பாக்குறாரு. எல்லாரும் தீவிரமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. மறுபக்கம் கடல்ல இருக்கிற ஹாக்கிங்கையும் சிவோவையும் காட்டுறாங்க. ஹாக்கிங் சரின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது அப்போ ஒரு அலை அடிச்சு இவங்க கீழே விழ போக சிவோ பிடிக்கிறாரு. அப்படியே ஸ்லோ மோஷன் போய்கிட்டு இருக்க ஹாக்கிங்கோட வாய்ஸ் ஓவர். இப்ப நான் எதை முடிவு பண்றது, சினாரியோ 1 உன் கூடயே இருக்கிறது, சினாரியோ 2 உன்னை பிரேக்கப் பண்றது, சினாரியோ 3 உன்னை விட்டு ரொம்ப தூரமா போறது. அப்படி இவங்க மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க சிவோ கேக்குறாரு உன்னோட முடிவு என்னன்னு சொல்லிட்டு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த சீன்ல சிவோவோட ஃப்ரெண்டு ஹாக்கிங்கோட அக்கா கூட இருக்காரு. அவரு ரொம்ப டல்லா உட்காந்துட்டு இருக்கத பார்த்த ஹாக்கிங்கோட அக்கா என்ன ஆச்சு ஆபீஸ்ல எதனா பிரச்சனையான்னு சொல்லி கேட்கும் போது ஓன்னு அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு முன்னாடி நான் இப்படி இருந்ததே இல்ல, நான் என் வேலையில கான்சென்ட்ரேட்டே பண்றது இல்ல, என்னால ஒரு விஷயத்துல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி எல்லாம் நான் என் வேலையை கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எப்ப நான் உன்னை பார்க்க ஆரம்பிச்சனோ என்னோட வேலையை நான் சரியாவே செய்யறது இல்ல. இப்போ உன்னோட கான்சென்ட்ரேஷன் எது மேல இருக்குன்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. ஓ மேலதான் இருக்குன்னு அவரு சொன்னோன்னே இவங்களுக்கு ஒரே குஷி. அதுக்கப்புறம் அவரு புலம்பிக்கிட்டே இருந்தாரா, இவங்க பிடிச்ச அவரை கிஸ் பண்ணிடுறாங்க. எனக்கும் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிறாங்க. வெக்கப்படுறாங்களாமா. வா போய் டின்னர் சாப்பிடலாம்னு சொல்லி அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இவருக்கும் செம்ம சந்தோஷம். ஆஹா நம்ம ஆளு நம்மளுக்கு ஓகே சொல்லிட்டா அப்படின்ட்டு. தென் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்க அவங்க மழையில நனைஞ்சு போயிட்டு இருக்காங்க. இவர் போயிட்டு கொடை பிடிக்கிறாரு. அப்போ ஒரு ஷார்ட் காட்டுறானுங்க. அந்த ஹோட்டலுக்குள்ள ஒரு கொடை இருக்குது. இதுல இருந்து என்ன சொல்ல வரானுங்க, இனிமேட்டு 2 கொடை தேவையில்ல, ஒரு கொடை போதும் அப்படின்னு சொல்றானுங்க. எப்படி நம்ம பிரேக் டவுன் வேற லெவலா. இப்ப சீனியர் அக்காவோட ஹஸ்பண்டை காட்டுறாங்க. அந்த ஆளு பேஸ்பால் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். எக்ஸாமுக்கு படிக்கிறேன்னு ஏமாத்திக்கிட்டு பேஸ்பால்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு வரும்போது அவனுக்கு எதிரில் சீனியர் அக்கா இருக்காங்க. நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க பையன் அப்பா நீ இங்க தான் இருப்பேன், நான் தான்ப்பா கூட்டின்னு வந்தேன், எப்படிப்பா மாசா அப்படின்றான். அடா பாவி பயல மாட்டி விட்டியடான்ட்டு இவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஓபன் பண்ணா இவங்க 2 பேரும் வீட்டுல இருக்காங்க. நம்ம சீனியர் அக்கா உனக்கு நான் 3 சினாரியோ தரேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னது சினாரியோவா அப்படின்ட்டு அந்த ஆள் கேக்குறான். ஃபர்ஸ்ட் சினாரியோ ஒழுங்கா வேலைக்கு போற வழியா பாருன்றாங்க. செகண்ட் சினாரியோ டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்றாங்க. 3வது சினாரியோ இந்த எக்ஸாமுக்கு உன் லைஃபே இதை நம்பிதான் இருக்குங்கிற மாதிரி படி அப்படின்றாங்க. நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, உனக்கு இந்த ஜாப் மேல ஒரு ஆசை இருக்குன்னு சொன்னனால தான் இந்த எக்ஸாமுக்கு நான் உன்னை படிக்க விட்டேன். ஒருவேளை ஃபியூச்சர்ல நீ இதை நினைச்சு வருத்தப்படுவியோ அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான் ஒன்னு நான் இந்த எக்ஸாமுக்கு படிக்க வச்சேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது கூட உங்களை வேலைக்கு போகணும்னு சொல்ல. ஆனா நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க, குழந்தைங்களை நினைச்சு கவலைப்படாதீங்க, உங்க அம்மாவை நினைச்சும் கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு வயசாகுது, இந்த குழந்தைங்களை பாக்குறதுக்கு அவங்களுமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. சாரிமா நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு அவர் சொல்றாரு. அப்போ உட்காந்து சூஸ் பண்ணுங்க, சினாரியோ 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அங்க அப்படியே கட் பண்ணி ஓபன் பண்ணா டாங்கானோட பொண்ணா காட்டுறாங்க. நியூஸ் சேனல்ல பார்த்துட்டு புயல் மேற்கு நோக்கி போயிடுச்சு அப்படின்னு வந்தோன்னே ரொம்பவே வெக்ஸாகி போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்னம்மா ஆச்சுன்னு சொல்லி அவங்க அம்மா கேட்கும் போது இல்லம்மா அப்பாவோட ஃபோர்காஸ்டிங் என்னைக்குமே தப்புனதே கிடையாது, இந்த வாட்டி இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவங்க அம்மா வந்துட்டு இல்லம்மா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரே சந்தோஷம். அம்மா எனக்கு கூஸ் பம்ஸா இருக்கு, நீ அம்மா அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கிற சமயத்திலேயே டாங்கானும் வந்துடுறாரு. என்ன சாப்பிட்டீங்களா,
இல்ல நான் இடியாப்பமும் ஆட்டுக்கால் பாயாவும் வாங்கி வந்துக்கிறேன், வாங்க சாப்பிடலாம்னு சொன்னோன்னே அவங்க பொண்ணு அப்படியே சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு போறாங்க. அங்க கட் பண்ணி ஓபன் பண்ணா நம்ம ஹாக்கிங்கோட அம்மா எதையோ கபோர்ட்ல தேடுறாங்க. அந்த கபோர்டுக்குள்ள இருந்து ஒரு போட்டோவை எடுத்து பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அடுத்த சீன்ல ஹாக்கிங்கையும் சிவோவையும் காட்டுறாங்க. அவங்க கப்பல்ல அப்படியே பேசிட்டு போயிட்டு இருக்கும் போது நம்ம பிரேக்கப்க்கு அப்புறம் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்றது உனக்கு ஓகேவா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஹாக்கிங் கேக்குறாங்க. அதே கேள்வியை சிவோ ஹாக்கிங் கிட்ட கேக்குறாரு. எனக்கு ஓகேயா இருக்கும், ஐ வில் பி ஃபைன், லெட்ஸ் பிரேக்கப் அப்படின்றாங்க. ஒன்னே ஃபீலிங்கா ஒரு பாட்டை போட ஆரம்பிச்சிட்டானுங்க கொரியன்ல. இங்க எட்ட செம்ம திட்டுறாங்க தப்பா ஃபோர்காஸ்டிங் பண்ணதுக்கு. அகைன் இவங்க ரெண்டு பேரையும் காட்டுறாங்க. சைட்ல உட்காந்துட்டு வராங்க. ஜேஜு ஐலாண்ட்ல இருந்து சியால் சிட்டிக்கு வந்தாச்சு. இப்ப இவங்க கிளம்பும் போது உங்களை ஆபீஸ்ல பாக்குறேன்னு சொல்லி சிவோ சொல்றாரு. உன்னோட ஸ்டஃப் எல்லாம் என்ன பண்றதுன்னு சொல்லி கேக்குறாங்க. நான் அதை அப்புறமா வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. மறுபக்கம் கீஜூன்னு யூஜினை கூட்டிட்டு வந்துட்டாரு வீட்டுக்கு. தென் அவர் யூஜின் கையை பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. அங்க கட் பண்ணி ஓபன் பண்ணா யூஜினோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க ஏதோ குப்பையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த குப்பை தொட்டிக்குள்ள பிரெக்னன்ட் ஆன லேடிஸ் யூஸ் பண்ற ஒரு இது இருக்கு, லிக்யூட் அயன் சப்ளிமெண்ட் ஃபார் பிரெக்னன்ட் உமன் போட்டிருக்குங்க சப்டைட்டில்ல. இப்ப சிவோ ஆபீஸ் வந்துட்டு கேன்டீன்ல டல்லா உட்காந்துட்டு இருக்காரு. அவருக்கு எதிரில் நம்ம டாங்கானு வந்துட்டாருங்க. வந்துட்டு சிவோ அப்படின்னு கூப்பிட்டு, என்னடா நீயும் ஹாக்கிங்கும் டேட் பண்ணீங்களாமே அப்படின்னு சொல்லி கத்திடுறாரு. அங்க உள்ள எல்லாருமே பாக்குறாங்க. என்னையா சொல்றேன்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரே ஷாக்கு. ஆமாப்பா, ஆபீஸ்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும், உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு. அப்படிலாம் இல்லைன்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு சிவோ சமாளிக்க பார்த்துட்டு இருக்காரு. மறுபக்கம் ஹாக்கிங் வீட்டுக்குள்ள யாரோ வர மாதிரி காட்டுறாங்க. டப்புன்னு இன்னொருத்தவங்க யாரோ வர சவுண்டு கேட்டு அந்த உருவம் ஓடிடுது. இப்ப சிவா வந்துட்டு, ஹாக்கிங்க உங்களுக்கு விஷயம் தெரியுமா, நம்ம டேட் பண்ணது ஆபீஸ்ல இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னோன்னா ஹாக்கிங்கும் ஷாக் ஆகுறாங்க. டப்புன்னு அங்க ஒரு கதவு திறக்கப்படுது. அந்த கதவுக்குள்ள ஹாக்கிங்கோட அம்மா, கையும் களவுமா மாட்டினீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அம்மா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹாக்கிங் சொல்லும் போது, தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க, நான் குத்துனானா அப்படின்றாங்க. நீங்க எப்படிலாம் சமாளிப்பீங்க தெரிஞ்சுதான் நான் ஆதாரத்தோட வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ பார்த்து ஷாக் ஆயிருப்பாங்க இல்லையா. அந்த போட்டோல சிவோவும் ஹாக்கிங்கும் கிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த போட்டோவை எடுத்து இவங்க ரெண்டு பேர் முன்னாடி காட்டுறாங்க. இவங்க அப்படியே ஷாக்கிங்கா என்ன பண்றதுன்னு தெரியாம திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி முழிக்கிற அந்த சமயத்திலேயே இந்த எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரை டேக் கேர், லவ் யூ ஆல், பாய்.